ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஒருவருக்கு HMPV தொற்று உறுதி. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமலாக இருக்கும் கட்டாய தலைக்கவச சட்டம். தலைக்கவசம் அணிவதில் அலட்சியம் காட்டும் பொதுமக்கள். காலாப்பட்டு மத்திய சிறையில் மரணம் அடைந்த கைதி. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய உறவினர்கள். சீமான் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் மனு. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு குழந்தைக்கு HMPV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தை முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த குழந்தைக்கு எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியின் பரிசோதனை முடிவில் HMPV தொற்று இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் குழந்தையின் பெற்றோருக்கு முன்னெச்சரிக்கை சுகாதார விழிப்புணர்வு அளிக்கப்பட்டதாகவும், மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் சோதனை கருவிகள் தயாராக இருப்பதாகவும், கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வைரஸ் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், புதுச்சேரி கோரிமேடு மருத்துவமனையில் அரசு மார்பு நோய் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட முதியவர்களை அனுமதிக்க 10 படுக்கைகள் கொண்ட ICU வசதியுடன் கூடிய பிரத்யேக வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான 6 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக ICU வசதியும் உள்ளது எனவும் மருத்துவமனைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலாக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை பொதுமக்கள் தலைக்கவசம் மீது ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவை நாடு முழுவதும் மாநில அரசுகள் அமல்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என கடந்த காலங்களில் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ஏற்கனவே 3 முறை அறிவித்தும் அதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட பல சிக்கல்களால் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி பொதுமக்கள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு முறையும் மறக்காமல் தலைக்கவசம் அணிவது சவாலான விஷயமாக மக்களிடையே தோன்றுகிறது. இதனைத் தொடர்ந்து நகர பகுதிகளை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலையில் செல்வோருக்கு தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் என்ற சட்டம் ஏழை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அனைத்து சிக்னலிலும் தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினருடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். ஆனால் கடந்த 2 வாரமாக சமூக தன்னார்வலர்களும் காவல்துறையினர்களும் புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலாக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மக்கள் தலைக்கவச சட்டத்தை பொருட்படுத்தாமல் சாலைகளில் செல்வோர்கள் தலைக்கவசம் மீதும் ஆர்வம் காட்டாமலும் தலைக்கவசம் அணியாமலும் செல்வதை தற்பொழுது வரை முக்கிய சாலைகளில் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 12ஆம் தேதி தலைக்கவச சட்டம் அமலாக்கப்படும் நிலையில் புதுச்சேரி மக்கள் எந்த அளவில் தலைக்கவசம் அணிய போகிறார்கள் என்று புதுச்சேரி அரசு சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி மரணம் அடைந்ததில் சந்தேகம் உள்ளதாக கைதியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த 45 வயது ஆட்டோ ஓட்டுநரான நாராயணன் மீது 2 கொலை வழக்குகள் ஒதியஞ்சாலை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ளதாகவும், விசாரணை கைதியாக காலாப்பட்டு சிறையில் நாராயணன் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு நாராயணன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் மாலை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நாராயணன் உணவு சாப்பிட்ட பின் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதனால் உடனடியாக அவரை சிறை காவலர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மருத்துவமனையில் அவர் இறந்துவிட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாராயணனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நாராயணன் சகோதரர் குணசேகரன் தெரிவித்துள்ளார். குறைந்த வயது, எந்த நோயும் இல்லாத நாராயணன் மரணம் மர்மமாக உள்ளது என்றும், சிறைச்சாலைக்குள் அடிக்கடி கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டதன் காரணமாக அவர் தாக்கப்பட்டு இருக்கலாம் என அவரது சகோதரர் சந்தேகம் அடைவதாக தெரிவித்துள்ளார். பெரியாரை அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து மனு அளித்தனர்.
அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, தமிழின தலைவர் தந்தை பெரியாரை அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும் என்றும், தந்தை பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றி பல தலைவர்கள் வாழ்ந்து வந்த நிலையில் பல முன்னோடிக்கெல்லாம் முன்னோடியாய் திகழ்ந்த பெரியாரை அவமதித்து பேசிய சீமான் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். அப்போது அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட வடக்கு குற்றப்பிரிவு காவலர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் மேற்பார்வையில் கோரிமேடு ஆய்வாளர் பாலமுருகன், துணை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கோரிமேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட சாரம் ஐயப்ப நகரில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்ற வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட கோரிமேடு காவலர்கள் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர் ராஜு மற்றும் காவலர்கள் கோவிந்தன், ஹரிஹரன், இசைவேந்தன், ஜெயக்குமார், ராஜசேகர், டேவிட் சுந்தர்ராமன் ஆகியோரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சால்வை அணிவித்து வெகுவாக பாராட்டி ஊக்கப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு நடந்த வாலிபர்கள் தகராறில் 2 வாலிபர்களை காப்பாற்றிய காவலர் மனோஜிற்கு காவல்துறையினரும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு, சிவில் உள்ளிட்ட பிரச்சினைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வீரவல்லவன், மோகன்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் 6 மதுபான ஆலைகளை தடை செய்ய வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆளும் அரசு தொடர்ந்து மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், பொதுமக்களுக்கு எதிர்ப்பான புதிய மதுபான ஆலையை அமைச்சரவை அனுமதி கொடுப்பதை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தடை செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரியில் அதிக அளவில் மதுபான கடைகள் திறந்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் மதுபான கடைகள் இல்லாமல் அந்த மாநிலம் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார். மேலும் டெல்லியில் நடைபெற்ற மதுபான ஊழல் போல புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் இணைந்து மதுபான கடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் 6 மதுபான ஆலைகள் மூலம் ஒரு நாளைக்கு பல லட்சம் நிலத்தடி நீரை உரியக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றும், எதிர்காலத்தில் புதுச்சேரியில் தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும், மதுபான ஆலைகள் சுற்றுச்சூழல் மற்றும் விளைநிலங்கள் அழியக்கூடிய நிலைமை உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மதுபான ஆலைகளை தடை செய்ய வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் அந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.